டேய் உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்தடா. உனக்குள்ள இப்படி ஒரு கேவலமானவன் இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலடா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்க ஒரு பொண்டாட்டி இருக்கும்போதே இப்ப இன்னொரு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு மாப்பிள்ளை வந்து நிக்கிற. டேய் என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் நடிக்காதடா. அகிலா யாரா? இதோ உன் முகமே காட்டி கொடுக்குதே. உனக்கு அவளை தெரிஞ்சிருக்க. எப்படி தெரியாம இருக்கும்? உன் பொண்டாட்டியாச்சே. ஒரு கல்யாணம் பண்ணி புள்ளையும் பெத்து ஈரோட்ல ஒரு வீடு எடுத்து அவ கூட வாழ்ந்துட்டு இருக்க. ஜீவா, நீ இங்கேதான் இருக்கியா? ஆமா. என்னையா நீ இன்னும் துணி மாத்தலையா? மாத்திரமா. நேரம் ஆகுதியா? 2 பேரும் இப்படி சும்மா நின்று பேசிட்டு இருக்காதீங்க. லேட்டானா அத்தை திட்டுவாங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரிம்மா. ம் நீங்க போங்கம்மா. சரி சீக்கிரம் சரி, பண்ணி வந்துடுங்க. கூட்டு வந்துடுறேன். எல்லாம் என் தலை விதிடா. வந்துட்டாங்க. இந்தாங்க. டேய் கதிர், மாலையும் வாங்கிட்டேன், பூசாரி கிட்டயும் பேசிட்டேன். இப்ப நேரம் நல்லா இருக்கான். சீக்கிரமா போனா கல்யாணத்தை முடிச்சிடலாம். போலாமா? மனோ, எங்களுக்குன்னு யாருமே இல்லை. நாங்க 2 பேருமே ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தோம். அப்பா அம்மா யாருன்னு கூட தெரியாது. டேய் என்னடா? எனக்கு சின்ன வயசுல இருந்து நீ நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்க. இப்ப எங்க கல்யாணத்தையும் நீ தான் பண்ணி வைக்கிற. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னடா நீ நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்ட? நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். டேய் கதிர், அகிலா ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ உன்னை நம்புறா. அவளை நல்லபடியா பாத்துக்கோ. நீங்க நல்லா இருந்தா அதுவே போதும்டா எனக்கு. எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க இப்போதைக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. எங்களுக்காக இந்த அளவுக்கு உதவி பண்றீங்க. ரொம்ப நன்றி. ஐயோ அகிலா, நீ வேற கையில எடுத்து கும்பிடாத. வாழ்த்துக்கள்ரா. ஹாப்பி மேரிட் லைஃப் டா. ஹாப்பி மேரிட் லைஃப். Thank you. சாமி இந்தாங்க. வாடா போலாம். வாங்க. ஓம் மகாலட்சுமி நமஹ. ஓம். என்ன இது நேரம் என்ன ஆகுது? நிதானமா ஓமம் வளர்த்துக்கிட்டு இருக்கிய? எல்லா மந்திரமும் சொல்லுங்க. இதோ முடிஞ்சிடுச்சுமா. நான் போய் வர சொல்றேன். ஆகட்டும் ஆகட்டும். அப்படியே பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. ஆகட்டும். அதுக்கப்புறம் அவங்கள எப்ப பார்த்த? ஒன்றரை வருஷம் கழிச்சு அதே கோவில்ல. அகிலா, 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 எழுந்துரு. அகிலா, எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்துரு. ஏய், இது என்ன பைத்தியக்காரத்தனம்? எதுக்கு இப்படி பண்ண? என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? நான் போறேன், என்னை விட்டுருங்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க. அறிவில்ல? என்ன லூஸ் தரமா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நானு?
எனக்கு வாழவே பிடிக்கல. என்னை விட்டுருங்க, நான் செத்து போறேன். அகிலா நில்லு. லூசுத்தனமா பண்ணாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் இப்படி பண்ற? என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஐயோ, என் குழந்தை, என் குழந்தை. ஏய், எங்கம்மா ஓடுற? அகிலா நில்லு. அகிலா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஆமா, கதிர் எங்க போனா? சொல்ல அகிலா. அவன் என்ன உண்மையா லவ் பண்ணல. என் உடம்புக்காக அவன் அப்படி நடிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் தேவை முடிஞ்சதும் வேலைக்காக பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு போனான். இன்னும் அவன் திரும்ப வரவே இல்லை. போன் நம்பரையும் மாத்திட்டான். எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்னு புரிஞ்சுது. அப்பவே என் உயிரை விட்டுறலான்னு நினைச்சேன். அப்போ இவ என் வயித்துல இருந்தா. நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தைய சாகணும்னு நினைச்சுதான் அப்ப நான் எதுவும் செஞ்சுக்கல. அப்புறம் இப்ப மட்டும் ஏன்? அவன் திரும்ப வருவான்னு நான் ரொம்ப நம்பினேன். அவன் வரவே இல்லை. கல்யாணம் நடக்காம நான் தடுத்தாகணுங்க. அப்பதான் என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்க முடியும். டேய், நீ சொல்றத நம்புறதா இல்ல அந்த பொண்ணு சொல்றத நம்புறதான்னு தெரியலடா. நீ அவங்க கூட ஒன்னா புருஷனா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி சொல்றாங்கடா. அப்படிலாம் இல்ல. நான் கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு இப்ப ஆதரவு இல்லாம நிக்கிறாளேன்னு அவளுக்கு தேவையானதை நான் பாத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். ஆனா நான் அங்க போக போக அவ அதிகமா உரிமை எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் கொஞ்ச நாள் அங்க போலனாலும் எனக்கும் குழந்தைக்கும் யாரும் இல்லைன்னு போன் பண்ணி அழுதுகிட்டே இருப்பா. அதனாலதான் வேற வழி இல்லாம அடிக்கடி நான் அங்க போக ஆரம்பிச்சேன். அவளுக்கும் குழந்தைக்கும் தேவையானதை செய்ய ஆரம்பிச்சேன். அவ தனியா ஒரு வீட்டுல தங்கினா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி வீடு எடுத்து தங்க வச்சேன். அவ கூட நான் வாழடா ஜீவா. உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவ இங்க வந்துட்டு இருந்தா. டேய், என்னடா சொல்ற? ஏய் டேய், ஏய், இப்போ எங்கடா அவ? இரு இரு உள்ள வரல. இரு, நீ எதுக்கும் பயப்படாத. நான் உன் தம்பின்னு தெரியாம இதெல்லாம் அவ என்கிட்ட சொன்னான். அப்புறம் நான் அவளை என் ஃப்ரெண்டோட அக்கா வீட்டில் தங்க வச்சிருக்கேன். கேரு, அவ இங்க வரமாட்டா.